எஸ் ரகுநாத். ஏங்க மேனேஜிங் டைரக்டர் எப்படிங்க? இல்ல 2 பேருக்கு தான் வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. 30 பேர் வந்திருக்காங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி சமாளிப்போம். சிகரெட் வச்சிருக்கியா? சிகரெட். அவர் எப்படி சார்? சரியான சாவு கிராக்கி. உள்ள போவல்ல நீயே தெரிஞ்சுக்குவ. அசோக் விஸ்வநாத். அசோக் விஸ்வநாத். அசோக் விஸ்வநாத் நீ காலேஜ் பிகாம் செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் தானா? ஆமா சார். இதுக்கு முன்னால் எங்கேயாவது வேலை பண்ணியிருக்கியா? இல்ல சார். காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஆகுது போல் இருக்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அசோக் விஸ்வநாத்னா விஸ்வநாத் உங்க அப்பா பேரா? எஸ் சார். யாரு? கேஆர் விஸ்வநாத்தா? எஸ் சார். கேஆர்வி பையனா நீ? எஸ் சார். அட பாவி, இதை என்கிட்ட முதல்ல சொல்லப்படாதா? அவனும் நானும் ரொம்ப நல்லா பழகிருக்கோம். நான் அவனும் ஒன்னா படிச்சவங்களாச்சே. ஆமா, நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டதா சொன்னானே? அது நான் இல்ல சார். அப்ப அது உன் தம்பியா? எனக்கு தம்பி கிடையாது சார். அட என்னப்பா, 6 மாசத்துக்கு முந்தி கேஆர்விய பார்த்தேன். என் பையன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டதா சொன்னானே என்கிட்ட. அது வேற சார். வேற என்ன? நான் அவரோட செகண்ட் ஒய்ஃப் சன். செகண்ட் ஒய்ஃப் சன்னா? அட, கேஆர்விக்கு 2 சம்சாரமா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே. 2 பேரும் ஒன்னாத்தான் இருக்காங்களா? நாங்க வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கோம். அவங்க அடையார். ஓ, அந்த பையன் தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கா. ஆமா, அப்பா எங்க தங்குவாரு? 2 வீட்டுக்கு வந்து வந்து போவாரா? நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்களா இல்ல எங்க அப்பாவை இன்டர்வியூ பண்றீங்களா? கோபப்படாத தம்பி, அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டா, அதுதான் ஒரு கியூரியாசிட்டி. ஆமா, ஏஆர்விக்கு 2 பொண்டாட்டி தானா வேற ஏதாவது? கவலைப்படாதீங்க, உயிரோட தான் இருக்காரு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஊர்கா ஜாடியில இருக்கு. மா, நீ இன்னும் தூங்கலையா? இன்டர்வியூ என்னாச்சு? மல்லிகா தூங்கியாச்சா? யாரோ மேனேஜர் அடிச்சியாமே. உனக்கு யார் சொன்னா? இன்டர்வியூல என்னாச்சு? ஒன்னும் ஆகல. பின்ன ஏன் அடிச்ச? அடிக்கலாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு உன்னை வர சொன்னாரு. எங்க? அந்த வீட்டுக்கு. நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். முக்கியமான விஷயமா? கண்டிப்பா வர சொன்னாரு. தலை போற விஷயமா இருந்தாலும் நாங்க போக மாட்டேன். ஏன்? அங்க போன கேவலமா பேசுறாங்கம்மா. அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? தாலி கட்டின பொண்டாட்டி நானே அவங்கள பொறுத்துக்கிறேன். உன்னால ஏன் பொறுத்துக்க முடியல? தாலி கட்டின பொண்டாட்டின்னு நீ சொல்ற, ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற கீப்னு சொல்றாங்க. அதுவும் என் காது பட சொல்றாங்க. எப்படிமா பொறுத்துக்க முடியும்? சத்தியமா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வான்னு சொல்ல போறேன் இல்ல? நீ என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியும். நான் இப்ப போக மாட்டேன்னா இவ என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறல்ல? போனா ப்ளீஸ். எனக்காக இல்ல, அப்பாக்காக இல்ல, அம்மாவுக்காக போனா.
அப்பா வர சொல்லியிருந்தாரா? வந்துட்டியா? வா. 4 நாள் உங்க வாசனையே இல்லைன்னு பார்த்தேன். ஏண்டா ராத்திரியெல்லாம் என் பிள்ளைய அங்க புடிச்சு வச்சுக்கிறீங்களே, அது போதாதா? இங்க வேற வந்து எங்க மானத்தை வாங்கணுமா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் இவ தலையெழுத்து. விஸ்வநாதா, விஸ்வநாதா. அசோக், பாபா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வா உள்ள வா. உங்க டிஃபன் ரெடி. இத வந்துட்டேம்மா. வர சொல்லியிருந்தீங்களா? நேற்று கிருஷ்ணனை பார்த்தேன். பிரேக்ஸ் இந்தியா பர்சனல் மேனேஜர். அவங்க கம்பெனியில் ட்ரெயினிஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்களா? உன்னை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு 3 மணிக்கு அவரை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. இது அவருடைய கார்டு. ஃபேக்ட்ரி பாடியில் தெரியும். 3 மணிக்கு. உங்க டிஃபன் ஆறி போயிட்டு இருக்கு. நான் வரேன். அசோக், அங்க கிருஷ்ணகிட்ட நீ என் பையன்கிட்ட சொல்ல வேண்டாம். அவர் சுசிலாவுக்கு சொந்தக்காரரு. அவர் எங்காவது சொல்லி அது இங்க வந்து unnecessary காம்ப்ளிகேஷன் பாரு. I'm sure you will understand. All the best. கௌதம் டிஃபன் சாப்பிடல? காலம்பரே போயிட்டான். எங்க? ட்ரைனிங்க்கு. ஓ, இப்ப ட்ரைனிங் நடக்குதுல்ல, மறந்தே போச்சு. வெளியில காட்டுற அக்கறை வீட்டுல இருக்கிற புள்ள மேலையும் கொஞ்சம் காட்டினா ஞாபகம் இருக்கும். கௌதம் விஸ்வநாத்.